அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்துஹு. மலக்குமார்கள் நமக்காக துவா செய்யும் 10 இடங்கள், அதை பற்றி நம்ம பார்க்கலாம் என்னென்ன இடங்கள் என்று. அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி என் வீடியோவுக்கு லைக் போடுங்க. முதலாவது இடம் என்னவென்றால், தொழுதுட்டு நம்ம அதே இடத்துல கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கணும். தொழுத உடனே எந்திரிச்சு ஓடக்கூடாது. அந்த இடத்துல கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தா அவங்களுக்காக மலக்குமார்கள் துவா செய்கிறாங்க. என்ன துவா செய்கிறாங்க? 3 துவா செய்கிறாங்க. என்னென்னா, யா அல்லாஹ் இவர் மீது இரக்கப்படு, யா அல்லாஹ் இவருடைய பாவத்தை மன்னித்து விடு, யா அல்லாஹ் இவருடைய தௌபாவை ஏற்றுக்கொள். எவ்வளோ பெரிய பாக்கியம்! இரண்டாவது என்னவென்றால், நம்ம தொழுகையில் இத்திதாலுக்கு வருவோம். அதாவது ருக்குலேருந்து எந்திரிக்கும் பார்த்தியா, அதுக்கு அரபில் இத்திதால் அப்படின்னு சொல்லுவாங்க. இத்திதாதுக்கு வந்த இமாம் என்ன சொல்லுவாங்க? சமி அல்லாஹு லிமன் ஹமீதா, புகழ்ந்தவன் புகழை அல்லாஹ் கேட்டான். நாம் என்ன அதுக்கு சொல்லுவோம்? ரப்பனா லக்கல் ஹம்த ஹம்தன் கசீரன் தொய்யுபன் முபாரக்கன் ஃபீஹி. அதுக்கு அப்படி சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் சொல்வது மலக்குமார்களுடன் சேர்ந்து இருக்குதோ அவர்களுடைய முன்பின் பாவங்கள் அனைத்தும் அழிக்கப்படும். ஒரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுக வைக்கிறாங்க. அப்போது பின்னாடி இருக்கிற ஒரு சஹாபி அந்த ஏத்திதாதில் இந்த துவாவை ஓதுறாங்க. அதாவது இந்த துவா, ரப்பனா வலக்கல் ஹம்து ஹம்தன் கசீரன் தையிபன் முபாரக்கன் ஃபீஹி. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது முடித்த பின் கேட்டார்கள், யார் இந்த துவாவை ஓதனது? இந்த துவாவை 30 மலக்குமார்கள் எடுத்து கொண்டு போகிறதுக்காக போட்டி போட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. மூன்றாவது இடம் என்னவென்றால், எப்போவுமே தொழுகைக்கு போனால் முன் சாஃபில் நிற்கணும். அதுக்காக லேட்டாக போயிட்டு எல்லாத்தையும் அடித்து பிடிச்சி தள்ளி முன்னாடி போய் நிற்கிறதில்ல. நம்ம தொழுகைக்காக முன்னாடியே போய் நேரத்தில் போய் நிற்கணும். முன் சஃப்பில் இருந்தவங்க வாழ்க்கையில் எதுலேயும் பின்னுக்கு வர மாட்டாங்க. இந்த முதல் சஃப்பில் தொழுகிறவங்களுக்காக மலக்குங்க துவா செய்கிறாங்க. நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு போகணுன்னா ஃபஸ்ட்டு தொழுகையில் போய் முன்னாடி நிற்கணும், முதல் சஃப்பில் நிற்கணும். தொழுகையில் முன்னாடி முதல் சஃப்பில் நிற்கிறவங்க என்றைக்குமே வாழ்க்கையில் பின்னாடி வர மாட்டாங்க. உங்கள் பிள்ளை எல்லாத்துலேயும் முதலிடம் இருக்கணும்னா ஃபஸ்ட்டு அவனுக்கு தொழுகையில் முன் சஃப்பில் நேரத்தில் போய் நிற்கிறதுக்கு பழக்குங்க. அவன் இன்ஷா அல்லாஹ் எல்லாத்துலேயும் முன்னுக்கு இருப்பான். அவன் தொழிலில் முன்னுக்கு இருப்பான், வாழ்க்கையில் முன்னுக்கு இருப்பான். அதே மாதிரி சொர்க்கத்துலேயும் அவன் முன்னாடி அவன் இடத்த பிடிச்சிருப்பான். நான்காவது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் கூறிக்கொண்டே இருங்க. வெள்ளிக்கிழமைனா இன்னும் அதிகமாக ஸலவாத் ஓதணும். ஹதீஸில் வந்திருக்குது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறாங்க, என் மீது நீங்கள் ஸலவாத் ஓதிக்கொண்டு இருக்கும் காலமெல்லாம் மலக்குகள் உங்கள் மீது துவா செய்து கொண்டே இருப்பார்கள் என்று. ஐந்தாவது அமல் என்னவென்றால், சஹர். நோன்பு வைப்பதற்காக சஹர் நேரம் எந்திரிச்சு சாப்பிடணும். சஹர் செய்கிறவங்க மீது அல்லாவும் மலக்குகளும் துவா செய்கிறாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய அமல்னு? ஆறாவது அமல் என்னவென்றால், தஃப்சீரை படிக்கிறீங்க, மார்க்கத்தை படிக்கிறீங்க, அது மற்றவங்களுக்கு எத்தி வைக்கணும். மற்றவங்களுக்கு சொல்கிறது ஒன்றும் லேசான அமல் இல்லை, அதுக்கும் மலக்குகள் துவா செய்கிறாங்க. ஏழாவது இடம் என்னவென்றால், மற்ற முஸ்லீம்களுக்கு தெரியாமல் அவங்களுக்காக நம்ம செய்யும் துவா. அப்படி நம்ம அவங்களுக்காக துவா செஞ்சோன்னா மலக்குமாருங்க அதே துவா நமக்காகவும் செய்வாங்க. நம்ம துவா கபுல் செய்யப்பட வேணும் என்றால் நம்ம மற்றவங்களுக்காகவும் துவா செய்யணும். துவானா எப்படி செய்யணும்? அவங்க நல்லா இருக்கக்கூடாது, அவங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கணும், அப்படி கிடையாது. அவங்களுக்காக நல்ல விதமாக நம்ம துவா செய்யணும். எட்டாவது இடம் என்னவென்றால், மக்களுக்கு சதக்கா கொடுக்கணும். சதக்கா அள்ளி அள்ளி கொடுக்கணும். நல்ல தானம் தர்மங்க செய்யணும். அதாவது மக்களுக்கு நிறைய கொடுக்கணும். டெய்லியும் சாப்பாடாக்கி கொடுக்கலாம், காசு கொடுக்கலாம், அந்த மாதிரி கொடுக்கணும். அப்படி கொடுத்தாதான் நம்ம செல்வம் எப்போவுமே பெருகும். தானம் தர்மம் பண்ணுறனால நம்ம செல்வம் என்றைக்கும் குறையாது, மாறாக பெருக தான் செய்யும். ஹதீஸில் சொல்லியிருக்காங்க, ஒவ்வொரு நாள் காலையிலும் 2 மலக்குங்க இறங்குவாங்களாம்மா. ஒரு மலக்குங்க துவா செய்கிறாங்க. என்ன மாதிரினா, யா அல்லாஹ் செலவழித்தவங்க தானம் தர்மம் பண்ணவங்களுக்கு அதிகமாக இன்னும் அவங்க பர்க்கத்தாக்கு அவங்களோட செல்வத்தை அப்படின்னு. இன்னொன்று மலக்குமாருங்க என்ன துவா செய்கிறாங்கன்னா,
ஏன்லாம் இவன் செலவே அளிக்காமல் யாருக்கும் தான தர்மம் பண்ணாமல் இருக்கிறான், இவனோட சொத்தை நாசமாக்கிரு அப்படின்னு சொல்லிட்டு துவா செய்வாங்களாமா. 9வது இடம் என்னவென்றால் நோயாளியை நலம் விசாரிக்க சென்ற மலக்குமாருங்க நமக்காக துவா செய்வாங்க. நம்ம அல்லாவுக்காக ஒரு நோயாளியை நலம் விசாரிக்க போனால் மலக்குமாருங்க சொல்கிறாங்க, நீங்கள் மனமானவங்க, உங்களுடைய நடையும் மனமானது, சொர்க்கத்தில் ஒரு இடத்தை நீங்கள் ஒதுக்கி கொண்டீங்க அப்படின்னு. 10வது இடம் என்னவென்றால் சேவல் கூவும் போது துவா கேட்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வெள்ளை சேவலை வளர்த்துனாங்க. சேவல் கூவுற நேரம் துவா கேட்கணும் நாங்கள், ஏன்னா மலக்குமார்களை பார்த்துட்டு தான் சேவல் கூவும். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி இந்த 10 விஷயங்களை கடைப்பிடிச்சு இன்ஷால்லா நம்ம மலக்குமார்களை துவாவை பெற்றுக்கொள்ளலாம்.